இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியலில் நம்மளை கடுப்பேற்றுறது எப்படி அப்படிங்கிறது நல்லா தங்கமயிலுக்கு தெரிஞ்சிருங்கிறது மட்டும் தெரியுது. அவங்களுடைய இந்த டைலாக் டெலிவரியிலேருந்து அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து அந்த சீனுடைய ஒரு அமைப்புலையும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அவங்க அதை தான் தேவைப்பட்டு பண்ணுறாங்க. அதாவது நமக்கு கோவம் வரணும், எரிச்சல் வரணும், அதே விஷயத்தை கரெக்டாக கன்வே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி எபிசோட்லேயும் அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இப்போ எப்படின்னா சீக்கிரமாக வந்துடுவார் மாமா கிட்ட எப்படியாச்சும் அந்த டியூஷனை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க உள்ள நுழையும் போதே பாண்டியன் கோவமாக கடுப்பாக நிற்கிறார். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா அவர் யாருக்கோ மண்டபத்துக்காரங்கள்ட்ட பள்ளி ஜாமான் கொடுத்தாச்சும் அவங்க காசு கொடுக்க மாட்டாங்க, காசை கேட்டால் ஏமாத்துறாங்க, இப்படியே போனால் கடையை மூடி விட்டுலாம் போலன்னு ஒரு ஒர்க் டென்ஷனில் இருக்கார். ரொம்ப கோவப்பட்டு அப்படி எரிச்சப்பட்டே அவர் உள்ளார போக இந்த சமயத்தில் அவர் சொன்னால் ஏற்கனவே தாம் குதிப்பார், இப்போ ரொம்ப குதிப்பார், தயவு செஞ்சு விட்டு எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடும்பம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சாப்பிட உட்காரும் போதே அவர் புலம்பிகிட்டு இருக்கும் போதே சாப்பாடு என்ன பிரியாணியா ரைத்தாவா அது இதுன்னு கேட்டால் கடைசியாக உப்புமான்ட்டாங்க கோமதி. இன்றைக்கி எதுவும் செய்யலடா பெருசா, ரவா நிறைய இருந்துச்சு அதனால் நானே இதை செஞ்சுட்டேன் அப்படின்ட்டு. தங்கமயிலனியாக செய்ய வச்சிருக்க வேண்டியதானே அப்படின்னு அரசி கேட்க அதெல்லாம் இல்லை, ரவை நிறைய இருக்குது, வேஸ்ட் ஆகிடும், அதனால தான் சாப்பிடுங்க விடுங்க அப்படின்னா விருப்பமே இல்லாமல் எல்லாரும் பொறுமையாக சாப்பிட்றாங்க. இதில் ஏதோ திருப்பி பேச அந்த அன்பையும் வேறு திட்டி விட்டுறாரு, பழனி வேலையும் வேறு திட்டி விட்டுறாரு பாண்டியன். ஸோ பாண்டியன் திட்டி விட்டு எல்லாம் உட்காந்து அமைதியாக உட்காந்துருக்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு பரோட்டாவாச்சும் வாங்கிக்கலாம், ஆர்டராச்சும் பண்ணலான்னா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டார். பரோட்டாலாம் ஒன்றும் வேணான்ட்டு இந்த இவ்வளோ கோபமாக இருக்கிறதுனால அவர்கிட்ட இதையும் சொல்லலை. இவங்க இந்த குடும்பமே பேசாமல் இருந்துக்குது, இந்த டியூஷன் விஷயத்தையே சொல்லாமல். இப்போ மொட்டை மாடிக்கு எல்லாரும் கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போகும்பொழுது தான் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, பசிக்குதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ கதிருக்கு கால் பண்ணி பரோட்டா வாங்கிட்டு சொல்லிட்டேன். எல்லாத்துக்கும் பரோட்டா வாங்கிட்டு வருவான், நம்ம கடையில் தான், நம்ம தெரிஞ்ச கடையில் தான், உனக்குலாம் பரோட்டா ரொம்ப பிடிக்கும்ல, சால்னால போட்டு குழப்பி அடிப்போம், சூப்பராக இருக்கும் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே பேசிகிட்டு இருந்தோன்னா சந்தோஷமாயிடுறாங்க ஃபேமிலி. ஸோ இப்போ ஓகே, ஆனால் அப்பா பார்ப்பாரு, அப்பாவுக்கு தெரியாதா, அப்பா பார்த்துட்டாருன்னா அப்படின்னா அப்பா இதுக்கு மாடிக்கார் வரமாட்டார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க பசங்க எல்லோரும் மட்டும் இப்போ கதிர் வாங்கிட்டு வந்துட்டார். சாப்பிட்லான்னு உட்காரும் பொழுதே அங்கே மீனாவும் இந்த பக்கம் ராஜியும் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, எங்கள்கிட்ட சொல்லாமல் சாப்பிட்றீங்களா அப்படின்னு, நீங்களும் சாப்பிடுங்கன்னா இல்லை வேணாம், உப்புமாயே நல்லா தான் சாப்பிட்டோம் அப்படின்னு உட்காந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. சிரிச்சிட்டு இருக்கும் போதே தங்கமயில வந்துட்டாங்க. வந்த உடனே அட்டூழியத்துக்கு அநியாயத்துக்கும் அராஜகத்துக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்ன நடச்சிட்டு இருக்கீங்க, மாமா வேணான்னு சொல்லி சாப்பிட்டீங்களா அப்படின்னா, இப்போ அன்றைக்கி தேட்டரில் போய் பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டீங்களா அது அப்படின்னா, அது வேறு இது வேறு, என்கிட்ட சொல்லி தான் நான் பரோட்டா செஞ்சு கொடுத்துருவேன், எது கடையிலேருந்து வாங்கணும், மாமா வேணான்னு சொல்லி எதுக்கு வாங்கணும், எங்கள் மாமா நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல, நான் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சாப்பிட்டுட்டு இருந்தவரை பாதி தட்டில் கூப்பிட்டு போயிட்டாங்க. அவனுக்கு பிடிக்குமா சாப்பிட்டு போனால் அதெல்லாம் இல்லை, இதெல்லாம் சரியில்லை தப்பு அப்படின்னு சொல்ல உடனே இப்போ கீழே போயிடுறாங்க. கீழே போனோடனே எங்கே அவனுங்கெல்லாம் காணோம், என்ன பண்ணுறானுங்க அப்படின்னு பாண்டியன் கேட்க, மாடியில், சரி ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. என்ன மாடியில் அப்படின்னா, இல்லை மாடியிலலாம் பரோட்டா சாப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே கடுப்பாக மேலே வந்துட்டார் பாண்டியன். கொந்தளிச்சிட்டார். அவர் கொந்தளிச்சு என்ன நினச்சிட்டு இருக்கா, யாரா வாங்கிட்டு என்ன கடையிலேருந்து பணத்தை திருந்தீங்களா, கல்லாலேருந்து பணத்தை எடுத்தீங்களா, எப்படா அவன் கையில் பணம் வந்துச்சுன்னு கேட்க, நான் தான் வாங்கிட்டு வந்தேன், என் பணம் நான் வாங்கிட்டு வந்தேன், நான் சம்பாதிச்ச பணத்தில் அப்படின்னு கதிர் சொல்ல, நான் கூட தான் இத்தனை வருஷமாக சம்பாதிக்கிறேன், ஆனால் உன் அளவுக்கு திமிராக இருந்ததுடா, நீ கெட்டது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு எடுக்காத அப்படின்னு போயிட்டார். போனோன்னா எல்லோரும் சாப்பிடுங்க, அவர் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாரு, சாப்பிட வச்சுட்டு இருக்காங்க, இதுக்கெல்லாம் ஒரு அக்கா போகிறா அப்படின்ட்டு. ஸோ அது நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் பார்த்தா யாருக்கும் சம்பளம் கொடுக்குறதில்ல, செந்தில் கையில் 10 பைசா காசு இல்லை, பழனி வேலை காசு கொடுக்குறதில்ல, இந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணிட்டுருக்காரு இவர். ஸோ இப்போ இதெல்லாம் பண்ணிருக்கும் பொழுதே இப்போ அடுத்த கட்டமாக இதை கண்டிப்பாக தங்கமயில் தான் போட்டு கொடுத்துருக்கணும்னு கடுப்பாயிட்டாங்க மீனாவும் ராஜியுமே. இதுக்குவே டியூஷன் விஷயத்தையும் போட்டு கொடுத்துருவாங்கன்னு பயத்தோடு இருக்க இவர் கிளம்பி பார்த்தா இதை தங்கமயில ரோட்டில் பார்க்குறாரு பாண்டியன். கோயிலுக்கு போயிட்டு வரும்பொழுது நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்ல 2 பேரும் பேசிகிட்டே நடந்து வரும்பொழுது உன் தங்கச்சி என்னம்மா படிக்கிறா, நீ எதுவும் வேலைக்கு போகலையாம்மா அப்படின்னு கேட்டால், எனக்கு வேலைக்கு போகிறலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வீட்டில் தான் இருப்பேன், எனக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கறலாம் இன்ட்ரெஸ்ட் தான், ஏன்னா இவன் படிக்கல. ஸோ அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே இப்போ மீனா வேலைக்கு போகிறாங்க, அரசியும் வேலைக்கு போயிடுவா, இப்போ ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கா, ராஜி படிச்சுட்டே வேலைக்கு போகிறா அப்படின்னு உளறிட்டாங்க. ஏன்னா வேலைக்கு போகிறாளா, என்ன சொல்லுப்பா அப்படின்னா, எனக்கு அப்பா கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன், நீங்கள் எனக்கு அப்பா மாதிரி தான், அவங்கள்ட்ட பொய் சொல்ல தோணல, ராஜி நீங்கள் டியூஷன் எடுக்க வேணாம் வீட்டில்னு சொன்னதுனால இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போய் டியூஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்ல செம கடுப்பாயிட்டார் இவர். இப்போ இவர்கிட்ட போட்டு கொடுத்தாங்க. இவங்கள்ட்ட எதுக்கு சொல்கிறது, அது அத்தனை தடவை எல்லாரும் சொன்னாங்க. இன்னைக்கு கூட மீனா திருப்பி கூப்பிட்டு சொன்னாங்க, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லாதீங்கன்னா, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நான் ஏன் சொல்கிறேன், நீங்களே சொல்லிவிடுங்க சீக்கிரம் நாங்கள் சொல்லிட்டாங்கன்னா. இதை வச்சு இப்போ அடுத்த ஒரு பூகம்பம் வெடிக்க போகுது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியலில் நம்மளை கடுப்பேற்றுறது எப்படி அப்படிங்கிறது நல்லா தங்கமயிலுக்கு தெரிஞ்சிருங்கிறது மட்டும் தெரியுது.